Hi students, today we are going to talk about torque experienced by an electric dipole in the uniform electric field. அதாவது சீரான மின்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின் இருமுனையின் மீது செயல்படும் திருப்பு விசை. ஓகே, கன்சிடர் எல்லாமே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, சீரான மின்புலம். இந்த டைரக்ஷன் பாருங்க, அதாவது வெளிநோக்கி போயிட்டு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஏன்னா புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதனால தான் அந்த டைரக்ஷன் எப்படி போயிட்டு இருக்குது? வெளிநோக்கி போயிட்டு இருக்கு. ஓகே, இது யூனிஃபார்மாக இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று பேரலாக யூனிஃபார்ம். அந்த கோடு இருக்குல்ல, அது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சப்போஸ் கிராஸ் ஆனால் அது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, அது வெளிநோக்கி போயிட்டு இருக்குது. எது? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ஓகேவா? அதில் நாம் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் வச்சுக்கிறோம் நாம். அதாவது 2 ஈக்குவல் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் எலக்ட்ரிக் டைபோலில். 2 ஈக்குவல்னா இதனோட எண் மதிப்பும் இதனோட எண் மதிப்பும். எண் மதிப்பு மீன்ஸ் மேக்னிடியூட், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்படி ஈக்குவலாக இருக்கிறது தான் நம்ம 2 ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் சார்ஜஸ் பிளேஸ் பண்ணிடுறோம். இதில் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் டைப்போல், அதாவது இந்த 2 சார்ஜை பிளேஸ் பண்ணிடுறோம். சரியா? பிளேஸ் பண்ணிட்டு இது நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், இதே பின்னு எடுத்துக்கிறோம். சென்ட்ரா பாயிண்ட் ஓ, அது ஒரு ஆங்கிளில் வைக்கிறோம், அதனால் தீட்டா போட்டுக்கிறோம். இதனால் டிஸ்டன்ஸ் ஏ, இதனால் டிஸ்டன்ஸு ஏ. இது ஏ சைன் தீட்டா, இது ஏ சைன் தீட்டா, அதனால் 2a சைன் தீட்டான்னு போட்டுடுறோம். சரியா? தென் ஃபோர்ஸ், அதாவது ப்ளஸ் கியூ மேலே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இங்கே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பண்ணோம். அது QE வெக்டர்னு போடுவோம். என்னது? நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு படிச்சிருப்போம். E வெக்டர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை Q சார்ஜ். சரியா? இது கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா ஃபோர்ஸ் வெக்டர், அதாவது F வெக்டர் ஈக்குவல் டு QE வெக்டர். இது மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பண்ணோம், அதனால QE வெக்டர்னு போட்டிருக்கும். இது இந்த, அதாவது இந்த சிம்பிள் பாருங்கள், வெளிநோக்கி போயிட்டு இருக்குது. ஏன்? இதுவும் ப்ளஸ்ஸு, இங்கிக்கிறதும் ப்ளஸ்ஸு, அதனால் அப்போஸ் பண்ணோம். சரியா? ரிப்பிள் பண்ணாலும் இங்கே வெளிநோக்கி போயிட்டு இருக்குது. அதுவே இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் என்னாகும்? அட்ராக்ட் பண்ணாலும் உள்நோக்கி போயிட்டு இருக்குது. சரியா? அப்போ இங்கே QE வெக்டர், இங்கே என்ன போடுவோம்? நம்ம மைனஸ் சார்ஜ், அதனால் மைனஸ் QE வெக்டர்னு போடுவோம். ஓகே, தென் இதுக்கு நம்ம பாதி பாதி பிரிச்சிடுறோம். இங்கே ட்ரையாங்கல், இங்கே ஏ இருக்கா, ஏ ஓ இருக்குது, இங்கே நம்ம சின்னு போட்டுக்கிறோம். இங்கே ஏபிசி, இதை பாதியை பிரிச்சுட்டு இங்கே ஏஓசின்னு போட்டுக்கிறோம். இந்த இடத்துல சி. சரியா? ஓகே, இதில் ட்ரையாங்கல் கண்டுபிடிக்கிறோம். ட்ரையாங்கல் ஓஏசி, ஓஏசி. ஓகே, சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்பர்னியூஸ். இதில் இது ஆப்போசிட்டு, இது ஆப்போசிட்டு, இது ஆப்போசிட்டு, இது ஹைப்பர்னியூஸ். அப்போ ஆப்போசிட் பை ஹைப்பர்னியூஸ். ஆப்போசிட் என்னது? ஓசி டிவைடட் பை ஹைப்பர்னியூஸ் ஓஏ, ஓசி பை ஓஏ. இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஓசி பை ஓஏவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது ஏ, அதனால் நம்ம ஏ போட்டுக்கிறோம். சரியா? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ ஏ இன்ட்டு சைன் தீட்டா, ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஓசி. ஓகே, தென் இந்த டோட்டல் டார்க் எவ்வளோ? டார்க் ஈக்குவல் டு, நம்ம 11லேயே படிச்சிருப்போம். நம்ம இங்கே நம்ம மைனஸ் சார்ஜ் வச்சிடறோம், இங்கே ப்ளஸ் சார்ஜ் நம்ம அங்கே வேறு படிச்சிருப்போம். இதே மாதிரி தான் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே பார்க்குறோம். வைக்கும்போது கபுள் உருவாகுது, இரட்டைன்னு படிச்சிருப்போம் 11ல். அப்படி இரட்டை உருவாகும் போது இங்கே ஸ்டேரிங் படிச்சிருப்போம் இல்லை, இங்கே இப்படி தள்ளும் போது இது மேலே தள்ளும், இந்த ஃபோர்ஸு இப்படி போகும், இது வந்துட்டு கீழே வரும். தான் டார்க்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும். இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இங்கே 2 சார்ஜ் ப்ளேஸ் பண்ணும்போது டார்க் ஆகுது. ஓகே, இப்போ டார்க், அதாவது திருப்பு விசை ஈக்குவல் டு QE. இங்கே நம்ம இதுக்கு தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே மைனஸ் QE போட்டிருக்கோம். இது வெக்டரில் இருக்குது. இன் மேக்னிடியூட் எடுக்கும்போது, அதாவது எண் மதிப்பில் எடுக்கும்போது ப்ளஸ் QE வந்துடும் இன்ட்டு ஓசி. ஓகே, அப்போ டார்க் ஈக்குவல் டு QE இன்ட்டு ஓசிக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? ஏ சைன் தீட்டா. ஏ சைன் தீட்டா அப்ளை பண்ணிட்டோம். அதுதான் இங்கேயும் போட்டிருக்கேன். டார்க் ஈக்குவல் டு, நான் இன்ட்டு கேன்சல் பண்ணிட்டேன், QE ஏ சைன் தீட்டா போட்டிருக்கேன். இதை இன் வெக்டர் ஃபார்மில் எழுதும் போது
tau vector equal to வெக்டர் ஃபார்ம் எழுதும்போது என்ன ஆகும், இது மைனஸ் வந்துடும். மைனஸ் QE வெக்டர் இன்ட்டு இந்த ஏக்கு என்ன போடுவோம் நம்ம, டிஸ்டன்ஸு OA வெக்டர் போடுவோமா, OA வெக்டர். ஓகே, அதான் இங்கே எடுத்து போட்டுருங்க. அப்படி இந்த OA அப்படியே அந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த Qவை ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். டவு வெக்டர் ஈக்குவல் டு OA வெக்டர் இன்ட்டு மைனஸ் QE வெக்டர். இதே மாதிரி இது ரெண்டே பிடிக்கிறோம், இதை ரெண்டாக பிடிக்கிறோம். OBC இங்கே C. அப்படி பிடிக்கும்போது என்ன ஆகும், ரெண்டு சேமாக தான் வரும். இது மைனஸ் வரும், ஏன்னா மைனஸ் QE இங்கே ப்ளஸ் இருக்குது. அதனால் டார்க் வெக்டர் ஈக்குவல் டு OB வெக்டர் இன்ட்டு QE வெக்டர்னு அப்ளை பண்ணுவோம். சரியா, அப்போ டோட்டல் டார்க் கண்டுபிடிக்க போகிறோம். தென் த டோட்டல் டார்க் ஆன் தி டைபோல் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். டவு வெக்டர் ஈக்குவல் டு OA வெக்டர் இன்ட்டு இது ப்ளேஸ் பண்ணிட்டோம், இதை ப்ளேஸ் பண்ணிட்டோம் ப்ளஸ். ஓகே, இதை இன் மேக்னிட்யூட் எடுக்க போகிறோம், எண் மதிப்பில் எழுத போகிறோம். டவு இங்கே வெக்டர் கிடையாது, டவு ஏன்னா எண் மதிப்பு. டவு ஈக்குவல் டு மாடுலஸ் OA வெக்டர், இது எண் மதிப்பு அதனால மாடுலஸ் போட்டிருக்கோம், மைனஸ் QE வெக்டர் சைன் தீட்டா, ஏன்னா எண் மதிப்பு எழுதும்போது நம்ம அதோட ஆங்கிளும் போடுவோம், ப்ளஸ் OBக்கு மாடுலஸ் OB வெக்டர் மாடுலஸ் QE வெக்டர் சைன் தீட்டா. தென் டவு ஈக்குவல் டு OA டிஸ்டன்ஸ் அது A QE, ஏன்னா எண் மதிப்பு QE சைன் தீட்டா ப்ளஸ் OBக்கு டிஸ்டன்ஸு A QE சைன் தீட்டா. அப்போ ரெண்டு ஆட் பண்ணோம்னா AQE அப்போ 2QEA சைன் தீட்டா. எப்படி என்ன போடலாம், 2AQE சைன் தீட்டா போடலாம், இல்லை 2QEA சைன் தீட்டா இது வேணால் போடலாம். சரியா, நம்மளுக்கு டைபோல் மூமெண்டோட ஃபார்முலா தெரியும், P ஈக்குவல் டு 2AQ. அப்போ அந்த 2QA இதுக்கு பதில் நம்ம P போட்டோம்னா டார்க் ஈக்குவல் டு P, இங்கே E இருக்குது, PE சைன் தீட்டா. இன் வெக்டர் எழுதும் போது டவு வெக்டர் ஈக்குவல் டு P வெக்டர் இன்ட்டு E வெக்டர்னு எழுதுவோம். சரியா, இதில் 2 கேஸ் இருக்குது. கேஸ் 1, when தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியில் இருக்கும்போது, அதாவது இந்த ஆங்கிள் 90 டிகிரி, அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இங்கே ஒரு பஸ் நிற்குது, இங்கே ஒரு பஸ்ஸு கொண்டு வந்து ஃபாஸ்ட்டாக இங்கே மூவ் பண்ண இடிக்கும்போது என்ன ஆகும், அப்படியே டார்க் ஆகும், திருப்பு விசை உண்டாகும். சரியா, அதுதான் இங்கே டவு ஈக்குவல் டு PE சைன் தீட்டா என்ன பண்ணுவோம், 90 டிகிரி அப்ளை பண்ணும்போது டவு என்ன இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். டவு ஈக்குவல் டு PE, அது மேக்ஸிமமாக இருக்கும், சீக்கிரம் டார்க் ஆகும். அதுவே இது பேரலாக இருக்குது, ஒரு ஆங்கிள் இல்லாமல் இது இப்படி பேரலாக இருக்குதுன்னு வச்சுக்கவே, இங்கே ஃபஸ்ட்டு எப்படி கொண்டு வரும்போது 0ல் தான் இருக்கும், ஏன்னா இங்கே எந்த டார்க்குமே ப்ரொடியூஸ் ஆகாது. இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது இடிக்கிறோம், இங்கே இருக்கும்போது இடிக்க முடியாது இல்லை. பட் இங்கே சைன் தீட்டா பதில் நம்ம 0 அப்ளை பண்ணோம்னா சைன் 0 ஆயிரும், சைன் 0 என்ன ஆகும், 0. அப்போ டவு ஈக்குவல் டு 0 மினிமமாக இருக்கும் டார்க்கு. சரியா, அப்போ இது 1 மார்க் கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கணும். தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியில் இருக்கும்போது அதனோட டார்க்கு மேக்ஸிமமாக இருக்கும். அதுவே 0 டிகிரியில் இருக்கும்போது அதனோட டார்க்கு மினிமமாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது வந்து ஈஸியாக இடிக்கும் போது திருப்பசை உண்டாக்கும். இது வந்துட்டு என்ன ஆகும், 0 டிகிரியே அப்படி, அதாவது ஆங்கிளே கிடையாது, பேரலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அது வந்து இடிக்கும்போது எந்த ஒரு ஃபோர்ஸுமே அதோட ஆக்ட் ஆகாது. சரியா, அதுவே நான் யூனிஃபார்மில் இருக்கும்போது, எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் யூனிஃபார்மில் இருக்கும்போது என்ன ஆகுன்னா, அந்த நெட் ஃபோர்ஸும் நெட் டார்க்கும் சேமாக இருக்காது. ஏன்னா இதில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், மைனஸ் கியூவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். சரியா, இப்போ நான் யூனிஃபார்மில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்போது ப்ளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்காது, நெட் ஃபோர்ஸும் நெட் டார்க்கும் ஈக்குவலாக இருக்காது. பட் இதில் யூனிஃபார்ம் இருக்கும்போது சேமாக இருக்கும், ஏன்னா இதோட எண் மதிப்பும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ அழகாக டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க் அண்ட் 3 மார்க் ரெண்டுலேயும் கேட்கலாம். சரியா, நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.